ஹலோ ஜிடிசி, காட்ஸ் டியர் சில்ட்ரன். என்னோட 8வது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எபிசோட்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த எபிசோடோட தலைப்பு கிறிஸ்மஸ் பரிசு. நாம தியானிக்க போற வசனம் பைபிள்ல ஜான் சாப்டர் 3:16. For God so loved the world that he gave his one and only Son, that everyone who believes in him shall not perish but have eternal life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நமக்கு தெரிஞ்சு பரிசு பெறாதவங்க அல்லது கொடுக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. சிலர் அதிகமா கொடுத்து குறைவா பெற்றிருக்கலாம், சிலர் அதிகமா பெற்று குறைவா கொடுத்திருக்கலாம். கிறிஸ்மஸ் சீசன்ல கிஃப்ட்ஸ் பற்றி 4 சிந்தனை துளிகள் உங்களுக்காக. நம்பர் 1, நம்ம கிட்ட இருக்கிற பல பொக்கிஷங்களை நாம ரெகக்னைஸ் அடையாளம் கண்டு கொள்வதே இல்லை. அதுக்கு பதிலா குறைய மட்டுமே பார்த்து வாழ்றோம். ஷூ இல்லைன்னு ஒருத்தன் அழுதானா, காலே இல்லாதவனை பாக்குறவரை. பெத்தவங்க தொல்லன்னு நினைக்கிற பிள்ளைகள் அனாதையா ஆதரவற்று விடப்பட்ட பிள்ளைகளை பார்த்துதான் புத்தி தெளியணும். வாழ்க்கையே கடவுள் நம்மள உயிரோடு வச்சிருக்கிறதையே முதல்ல ஒரு பெரிய பரிசா பார்க்க தெரிஞ்சவன் தான் முழு ஆயுசையும் வாழ்ந்து சாதனைகள் பண்ண முடியும். உடல் ஊனமுற்றவர்கள் நமக்கு ஒரு பெரிய முன்னுதாரணம். கண்ணில்ல, காலில்ல, கையில்ல, ஆனா உயிர் இருக்கு. அதனால நம்பிக்கை இருக்கு. நான் உயிரோட மட்டும் இல்ல, உயிரோட்டத்தோடையும் இருப்பேன். I will not just survive but surpriseன்னு வாழ்ந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கிறிஸ்மஸ் சீசன்லயும் நாம அடையாளம் காண வேண்டிய ஒரு காரியம், நமக்கு உயிரை மட்டும் தெய்வம் கொடுக்கல, அந்த உயிரோட மதிப்பை காட்ட தன் உயிரையே கொடுத்திருக்கு. We are not just our perishing body, we are our unperishable soul and spirit. நாம நமது அழிந்து போகும் உடல் அல்ல, நாம் அழியாத ஆன்மாவும் ஆவியும். கடவுளிடமிருந்து வந்தோம், அவரிடமே திரும்புவோம். பரிசு பற்றிய 2வது சிந்தனை துளி. பரிச ஒரு குழந்தையை போல பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய கிடைக்கும், நிறைவாயும் இருக்கும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கடவுள் மனிதனாக தன்னை கொடுத்த விலை மதிப்பிட முடியாத பரிசை நம்ப பெற்றுக்கொள்ள கூர்மையான புத்தி, அறிவு நமக்கு தேவையில்லை. குழந்தை மனம் இருந்தா போதும். மத்தேயு 10:15 இயேசு சொல்றார், Truly I tell you, anyone who does not receive the kingdom of God like a little child will never enter it. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நமக்குள்ள உள்ள குழந்தைய எப்போதுமே இழந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம எந்த வயதிலும் கடவுளுக்கு குழந்தைகள் தான். தாயும் தந்தையுமான நம்ம கடவுளுக்கு மரணமே கிடையாது. அவர் ஆதியும் அந்தமுமானவர், ஆல்பாவும் ஒமேகாவுமானவர். பரிசு பற்றிய 3வது சிந்தனை துளி. உண்மையான பரிசு அப்படிங்கிறது ஷோகேஸ்ல வச்சோ இல்ல கண்ணாடியில பிரதிபலிச்சோ அழகு பாக்குற ஒண்ணு இல்ல. இதயத்தை நிரப்பும் நல் நடத்தையும் நம்பிக்கையுமே மிக சிறந்த பரிசுகள் தான். கிறிஸ்மஸ் என்பதே கடவுள் பரலோகத்திலிருந்து, ஹெவன்ல இருந்து நமக்காக மனிதனாய் தன்னை வழங்கினது தானே. ஒருவர் நமக்காக அவரின் சொந்த இடமாகிய பரலோகம், அதோட மகிமை, அந்த வாழ்க்கை, இறை பதவி, அதிகாரம், புகழ், பெயர் ஆகியவற்றை துறக்கும் அன்புக்கு அவர் நம்மிடம் கேட்கும் பிரதி அன்பு என்ன தெரியுமா? நம்மோட நம்பிக்கை, ஃபெய்த், விசுவாசம்தான். நாம ஒருத்தருக்கு பரிசு கொடுக்கும் போது அத ஆசையா வாங்கி உற்சாகத்தோட உடனே தந்து நம்ம கிட்ட தன்னோட மகிழ்ச்சிய அழகா வெளிப்படுத்தினா பரிசு தந்தவங்களுக்கு எவ்வளவு நெகிழ்ச்சியா இருக்கும். கடவுள் நமக்கு பொம்மைய கொடுக்கல, தன்னையே கொடுத்திருக்கிறார். அப்போ அவரோட அன்பின் ஆழம், அகலம், நீளம் எவ்வளோன்னு நாம புரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த பரிசு இருக்குன்னு தெரியாம, வந்ததும் தெரியாம, கிஃப்ட் பார்சல திறக்காமலேயே வாழ்ற மனிதர்களுக்கு அத சொல்ல வேண்டிய பொறுப்பு அத அனுபவிக்கிற உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமா இருக்கு இல்லையா? பரிசு பற்றிய இறுதியான சிந்தனை துளி.
கொடுக்கும் பரிசை விட அதை கொடுக்கிறவர் தான் உண்மையான பரிசு. 2 நண்பர்கள் பேசிக்கொண்டார்களாம். அதுல ஒருவர் ஒரு புதிய ஸ்பார்க்லிங் காரை, பளபளக்கு காரை மற்றொரு இடத்துல காட்டி, என் சகோதரர் எனக்கு இதை பரிசளித்தார் அப்படின்னு பெரும் மகிழ்ச்சியோட சொன்னாராம். நண்பர் அமைதியா இருந்தாராம். அந்த நபர் கேட்டாராம், ஏன் அமைதியா இருக்கீங்க? எனக்கு கிடைத்ததை போன்ற ஒரு சகோதரனை நீங்களும் விரும்புறீங்களா அப்படின்னு. உடனே நண்பர், இல்ல, நான் அப்படிப்பட்ட சகோதரனாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாராம். என்ன ஒரு பெஸ்ட் ஆட்டிடியூட் இல்ல? பல நேரம் நமக்கும் படைத்தவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கு தெரியுமா? படைத்தவரை விட அவர் படைப்பை நம்ம பெருசா கொண்டாடிட்டு இருக்கோ. கடவுளை விட கடவுள் கொடுத்த காரு, வீடு, வாசல், வேலை, சம்பாத்தியம், கணவன், மனைவி அவரை விட ரொம்ப முக்கியமாயிடுவாங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த அவங்களுக்கு கொடுத்துருவோம். காரு பெருசா, காரு கொடுத்த சகோதரன் பெருசா? பர்த்டேக்கு சில குழந்தைகள் ஒரு பெட்டியை கொண்டு வந்து 1-2 ஸ்வீட் எடுக்க சொல்லுவாங்க. சில குழந்தைகள் உங்களிடம் ஒரு பெரிய பெட்டியை கொண்டு வந்து கொடுத்து உங்களுடையதுன்னு சொல்லுவாங்க. தெய்வம் தன்னையே கொடுத்து விட்ட பரிசுக்கு மேல வேற என்ன இருக்கு? வேற என்ன வேணும் நமக்கு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு குழந்தையின் பிறப்பு, வாழ்க்கை, மரணம், உயிர்ப்பு மூலம் கடவுள் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார்ங்கிறத காட்டினாரு. இந்த கிறிஸ்மஸ் இந்த உண்மைய நாம எவ்வளவு நம்புறோம், நம்பியத எத்தனை பேருக்கு அறிவித்தோம் என்பதை விண்ணும் மண்ணும் மகிழும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனா மாற்றுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ இன் அட்வான்ஸ். எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக தியான பாடலின் ஆசிரியர் அன்பு அப்பா திரு MM லூயிஸ் அவர்களின் அழகான படைப்பில் உருவான இந்த கிறிஸ்மஸ் பாடல். அழகாய் கிறிஸ்மஸ் கதை சொல்லும் இந்த பாடலை இப்போது கேட்கலாம். அன்னை மரியின் திருவயிற்றில் அற்புத ஆவியின் திருவருளால் விண்ணகவேந்தன் மனுவாகி மனகம் தவள மனம் கொண்டார். மாடுகள் அடையும் கொட்டிலதாம் மறைத்திடும் துணிகள் கந்தல்களாம் மகிழ்ந்தும்மை வாழ்த்திட ஆயர்களாம் மலரடி தொழுதிட வானவராம். அன்னை மரியின் திருவயிற்றில் அற்புத ஆவியின் திருவருளால் விண்ணகவேந்தன் மனுவாகி மனகம் தவள மனம் கொண்டார். இறைவனுக்காக இறைவனோடு, இறைவனின் குழந்தைகளுக்காக இறைவனின் குழந்தைகளோடு உங்கள் ட்ரீசா சேவியர் என்றும் அன்போடு இணைந்தே பயணிப்போம். அடுத்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எபிசோடில் சந்திப்போம். வார்த்தை வாழ்வாகட்டும். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas.